நமது ஆறுபடையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மூலியமா முருகப்பெருமான் ஐயா முருகர் பக்தருக்கு எப்படி அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்ம மூலியமா அவங்களுக்கு ஆறுதலும் சொன்னாரு. அது அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம மூலியமா முருகப்பெருமான் ஐயா எப்படி அருள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பதிவுக்குள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடைக்கு போக வேண்டியது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கடைக்கு போயிட்டு நான் தேவையான பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா முன்னாடியே முருகரையா கோயில். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ள என்டர் ஆகும் போது கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல முருகையா, உன்னுடைய கடைக்கன் பாரியாவது என் மேல பட்டிருக்கே, இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு அந்த டைமிங்ல வந்திருக்க முடியாது இல்லையா? அடுத்த நாள் கூட நம்ம போயிருக்கலாம். இருந்தாலும் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம முருகப்பெருமான் ஐயா நம்மளை வர வச்சிருப்பது ரொம்பவே நமக்கு ஒரு இன்னுமே நம்ம முருகப்பெருமான் ஐயா நம்ம கூட இருக்காரு அப்படின்ற உறுதியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நான் பாத்தீங்கன்னா சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு பிரசாதமா வாங்கிட்டு நின்னுட்டு இருக்க அந்த இடத்துல அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க உள்ள சுவாமி வழிபாட பண்ண போயிட்டாங்க. அந்த அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருமே இல்ல. அப்போ ஒரு தம்பி பாத்தீங்கன்னா அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நானும் திரும்பி பாக்குறேன். அந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வயது இருக்கும். அந்த சிறுவனுக்கு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்த உடனே, அக்கா எனக்கு ரொம்ப பசியா இருக்குக்கா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது, சரிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடு போட்டு அந்த தம்பிக்கு மட்டும் இல்லாம அதை சுத்தியும் நான் போய் அங்க சாப்பாடு போட ஆரம்பிக்கும் பொழுது அதை சுத்தியும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது எனக்கு உனக்குன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. முருகப்பெருமான் ஐயா தரிசனமும் கொடுத்துட்டாரு. நம்ம கையால ஒரு 20 பேர்த்துக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு என்னை முருகப்பெருமான் ஐயா எனக்கு அருள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே ஒரு ரொம்ப இன்னுமே எனக்கு மனமுருகி எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இல்லையா, அது மிக 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 சிறப்பான ஒரு நாள் தானே. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம அந்த முருகப்பெருமான் ஐயா என்னைய பார்க்காம நீ எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் ஐயா கூப்பிட்டு தரிசனம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம அந்த சிறுவன் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டது எனக்கு உள்ளுணர்வு தொற்றுச்சு. அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமா ஒரு அதிகாரமா அந்த சிறுவன் பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்ட ஒரு விஷயம் 20 பேருக்காவது உணவுகளை பரிமாறக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் ஐயா கொடுத்தாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை நானும் கையில வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது போற வழியில பாத்தீங்கன்னா வெயில் பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில். அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கரும்பு ஜூஸ் கடையில போய் நாங்க நிக்கிறோம். சரி பிரசாதத்தை இதுதான் மிகப்பெரிய அற்புதம் ஆச்சரியமுமே. அந்த கரும்பு ஜூஸ் கடையில நின்றுட்டு இருக்கும்போது சரி நம்ம பிரசாதத்தை அவ்வளவு தூரம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம், இவங்ககிட்டயும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு மீதியா அக்கா இந்தாங்க அக்கா, நாங்க முருகர் சாமி கோயிலுக்கு போயிட்டு வரோம், பிரசாதம் எடுத்துக்கங்க அக்கா. எனக்கு அறிமுகமே அவங்க யாருன்னு தெரியாது. இருந்தாலும் சரி இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும், யாரோ ஒரு பிரசாதம் மதிய வேலை யாரோ ஒரு பசியா இருப்பாங்க, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தனால நானுமே அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அந்த அக்காவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தவே கொடுத்தது. அவங்க பொண்ணுக்கு சாமி பிரசனா ரொம்ப பிடிக்குமா. இன்னைக்கு என்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நானும் முருகர் சாமி கோவிலுக்கு போகணும் போகணும்னு பாக்குறேன். இங்க ரொம்ப வேலையா இருக்கு, என்னோட பொண்ணுக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசாதத்தை வாங்கிட்டாங்க. பிரசாதம் மறுபடியும் விபூதி எல்லாமே அந்த அக்காட்ட கொடுத்தேன். இன்னைக்கு எங்களால கோயிலுக்கு போக முடியல, என்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைமா. நான் முருகரையவா மனசுலயே வேண்டிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னைய சுத்தி 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 முருகர் சக்தி இன்னுமே கிட்ட என்னை நெருங்கி வர்றது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இந்த சூழ்நிலை முருகர் எங்களை தேடி வந்திருக்காருமா, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அக்கா நன்றி எல்லாம் நீங்க சொல்ல வேணாங்க்கா, இதுவும் ஒரு நம்ம முருகர் ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்னையும் நீங்க பார்த்ததில்ல, இருந்தாலுமே ஏதோ ஒரு வழியில முருகர் சக்தி உங்களுக்கு கூட உறுதுணையா இருக்குங்கக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாப்பாவுக்கும் உடம்பு நல்லா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். பாருங்க நமது முருகர் சக்தி நாம எங்கதான் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளால முருகரை பார்க்க முடியல, வேண்ட முடியல, கும்பிட முடியல அப்படின்னு நாம மனசார கவலைப்பட்டு இருந்தா கூட அந்த ஒரு நிமிட உண்மையான அன்பு முருகர் சக்திய சீக்கிரமா இழுத்து கொண்டு நம்ம கிட்ட சேர்த்துருது. முருகருக்கு என்னதான் நம்ம படிக்கணும், என்னதான் நம்ம வழிபாடு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தூய்மையான உள்ளத்தோட
அன்போட முருகா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி ஒரு நிமிடத்துல ஓடி வர தெய்வம் தான் நமது முருகப்பெருமனைய தெய்வம். அன்னைக்கு யாருமே தெரியாத, அதாவது அந்த முருகர் பக்தர், அவங்களும் முருகர் பக்தர் தான், அது எனக்குமே தெரியாது. ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு போகணும்னு தோணுது, நானும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு அப்பா முருகர் சக்தி இவ்வளவு தூரம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது. நானுமே எதிர்பாராத வகையில் தான் ஒரு அற்புதங்களுமே நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில பல அற்புதங்களை வந்து நம்ம முருகப்பெருமானைய நடத்த தயாரா இருக்கிறார் தான் எனக்கு தோணுது. சரி, நாம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.